வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பியிலேருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நவம்பர் மாதம் எக்ஸாமினேஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வந்து பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு யூனிட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி பிளேலிஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லாம். சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்டு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்குது. இன்னைக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் போதுக்கு முன்னாடி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம ஒரு வீடு கட்டிருக்கோம் அப்படின்னா அது 3 டைமென்ஷனாக இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு மத்தியில் நான் அப்படி நிற்கிறேன் அப்படின்னா அந்த சுவத்துல இருந்து, அதாவது தெற்கையில இருந்து இந்த பக்கம் எவ்வளவு, வடக்கையில இருந்து இவ்வளவு, கிழக்கில இருந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இடத்துல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு அதுல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வச்சுட்டு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம், அதாவது குறிப்போம். இப்போ கிராஃப்னு எடுத்துக்கிட்டா கூட எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம், ஒய்யில இருந்து இவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம மார்க் பண்ற பாத்தீங்களா. ஸோ அப்ப அந்த ஒரு பொசிஷனை மெஷர் பண்றதுக்கு தேவையான இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? தமிழ்ல வந்து உரிமைப்படிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அதான் பாருங்க, அதுக்கான டெஃபினிஷன் பாருங்களேன். The number of mutually independent variables required to define the state or position of a system. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம், கிராஃப் சொன்னோம். இப்போ நாம நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம 3 டைமென்ஷன் சொன்னால் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளவு, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளவு, இசட் ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி வந்து போலார் கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், இது எல்லாமே நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல மாத்தலாம். அதே மாதிரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து மற்ற கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ஈஸியா மாத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்பெரிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்பியர் எடுத்தோம்னா அதை வந்து நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸால நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. பட் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் நம்ம அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பிளான் கொடுத்துருப்போம். ஸோ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா காஸ் தீட்டா அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனே ஒரு பொசிஷன் ஆஃப் தி சிஸ்டம் அல்லது ஸ்டேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படி சொல்லுவோம். இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் நம்ம நடத்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதை வந்து எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் தான் வீடியோ போடுங்க அப்படின்னா எனக்கு சில கன்ஸ்டன்ஸ் இருக்கலாம், அதாவது கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத மீனிங் தமிழ்ல. அப்போ கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து 20 நிமிஷத்துக்குள்ள தான் வீடியோ போடணும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னா 20 நிமிஷத்துக்குள்ள வீடியோ போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது, எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அது மாதிரி நம்ம வந்து இப்போ எடிட் பண்றோம் அப்படின்னா எனக்கு 1 மணி நேரத்துல எடிட் பண்ணி கொடுக்கணும். இருந்து நம்ம வந்து கோயில்பட்டிலேருந்து மதுரை வரைக்கும் போறோம் அப்படின்னா 2 மணி நேரத்துல போகணும். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் கட்டுப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கன்ஸ்டன்ட், தமிழ்ல வந்து கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு இப்போ வீட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு கன்ஸ்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை பாருங்க, அதற்கான டிஃபரன்ஸ் பாருங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்டு ஆன் தி பொசிஷன் ஆர் தி மோஷன் ஆஃப் ஏ சிஸ்டம். அப்போ அது பொசிஷனாகவும் இருக்கலாம். பொசிஷன் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அல்லது ஆர் கமா தீட்டா கமா பை, இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஏற்படக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லது இம்போசிஷன் ஆஃப் தி கன்ஸ்ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்னே மீனிங். கன்ஸ்ட்ரெயினால ஒரு கட்டுப்பாடு தான் அப்படிங்கிறத மீனிங். ஸோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள உட்பட்டு மோஷனோ இல்லாட்டி பொசிஷனோ இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்ஸை ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். பட் இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். அகைன் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எப்படி கன்ஸ்ட்ரெயின் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸுக்குள்ள மாலிகுல்ஸ் அங்கிட்டு சுற்றுது அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ள மட்டும்தான் சுத்த முடியும். அது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல இசட் ஆக்சிஸ்ல 3 டைமென்ஷன் எங்கிட்ட வேணா சுத்தலாம் அப்படின்னா அந்த கியூபிக்கல் பாக்ஸ்க்குள்ள விட்டு வெளியில வர முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இந்த கன்ஸ்ட்ரெயினை 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்னன்னு பாருங்க. ஒன்று வந்து ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. எப்படின்னா இந்த சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டைஸ் உருட்டி, அதாவது ஒரு டிஸ்க் உருட்டி விடுதோம், ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியர் இருக்குது, அது மேலே ஒரு பாலை வச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி சால்வ் பண்ணலாம். சரி, அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை ஆல்சோ நோன் அஸ் இன்டெகிரபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை இன்டெகிரபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் வந்து இன்டெகிரபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதற்கான மீனிங். பட் நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆல்சோ இன்டெகிரபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இன்டெகிரபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன, ஏன் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணும்போது ஹோலோனாமிக்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் டைம் வச்சு எழுதணும். அது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் என்ன மீனிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் ஆர்ஐ டி, ஆர்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐ ஒய்ஒய், அதாவது x1 x2 x3 y1 y2 y3 இந்த மாதிரி போடுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைம் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மோஷன் வந்து நமக்கு, அதாவது ஒரு இது நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்க் உருட்டி விடுறது, பெண்டுலம் ஆடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை நம்மளால எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை நம்மளால எழுத முடியல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கீழே தான் வரும். பெரும்பாலும் வெரி ஃபியூ கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோலோனாமிக் வரும். நம்ம அந்த புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் இந்த நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டீல் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஞ்ச் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஹாமில்டன், இது எல்லாமே அதுதான் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுத முடியணும். ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுத முடியல அப்படின்னா வந்து நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ இந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்லெரோனாமிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்க்லெரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஏன் டேரக்டா அப்படி எழுதிடலாமே அப்படின்னு கேட்கலாம். அப்படி தேவையில்ல. ஏன்னா ஒரு மோஷன் ஆஃப் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதணும். அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் மோஷன் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதினாலுமே வந்து அது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்க்லெரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்டுலம், அதை எழுதி போயிருப்பாங்களேன், ஒரு பெண்டுலம் வித் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னு வந்து ஸ்க்லெரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்டுலம் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஃபிக்ஸ்டு லென்த் இருக்கும். அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. அப்போ 1 மீட்டர்னா 1 மீட்டர் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பின்னாடி வந்து எழுதுவோம். அப்படி ஏன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கழிச்சு ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதை பின்னாடி எழுதுவோம். அப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் லென்த் வந்து மாறாது அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் வந்து இதுக்கு அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கால்ட் அஸ் ஸ்க்லெரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு இதையும் ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் எழுத முடியும் அப்படிங்கிற அர்த்தம். இந்த இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். பின்னாடி ஒன்று பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்க்குலர் எடுத்துங்க. இதில் வந்து இதோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டிகல் வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கும். சே எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படியே சுற்றிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ரைட்டா? அப்போ எக்ஸ்லையும் மூவ் ஆகலாம், ஒய்லையும் மூவ் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை கன்ஸ்டன்ஸ் ரெண்டு தான் இருக்குது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர். இதில் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைம் இந்த லென்த் வந்து மாறல. ஏன்னா சர்க்கிள் வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் மாறுமானா மாறவே மாறும். ஏன்னா ரேடியஸ் வந்துட்டு என்ன மீனிங், இந்த சென்டர் பாயிண்ட்ல
வந்து நீங்கள் எந்த பக்கம் சர்க்கம்ஃபரன்ஸில் பாயிண்ட் எடுத்தாலுமே வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டைம் வந்து சேஞ்சஸ் ஆகாது. அப்போ அந்த டைம் சேஞ்சஸ் ஆகாதனால என்ன சொல்லுவோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா ஸ்க்ரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு, அதாவது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். அப்போ இதை டைமை டிபெண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பேர் வந்து ரியோனாமிக். இதையும் பாருங்களேன் திரும்பியும் if the pendulum of the length of the pendulum if the change அப்போ அந்த extensible string வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து inextensible அப்படின்னா ஸ்க்ரோனோமிக், எக்ஸ்டென்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ரியோனாமிக். ஏன்னா நம்ம அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா டைம். அப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம மாஸ் அப்படி ஆசோலேட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் நாங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம இந்த சிம்பிள் பெண்டலம் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங், அதாவது வந்து கயரை கட்டி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்டென்சிபிள் ஆகுதுன்னு அது வந்து எதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆஃப் டைம். அப்போ இந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் வந்து டிபெண்ட் ஆஃப் டைமில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் மீனிங். அப்போ ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிலேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பெண்டலம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்த ஸ்க்ரோனோமிக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல அதே மாதிரி ரிஜிட் பாடி ரொட்டேஷன். ரிஜிட் பாடினா என்ன மீனிங், ரெண்டு பாடி வந்து அதாவது டூ பார்ட்டிகல்ஸ் கப்புள்டு வித் தி ரிஜிட் ராட், அதாவது ரிஜிடாக இருக்கும். அதாவது அதோட லென்த் வந்து எல் வந்து சேஞ்சஸ் ஆகாது. சரி எக்ஸாம்பிள் இதோட பொசிஷன் வந்து x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது பிளேன்ல சுற்றுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த மாதிரி நான் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அப்போ இதை வந்து அந்த ரிஜிட் பாடி ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னால் எழுத முடியுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் பாடி ரொட்டேஷன் வந்து இட்ஸ் கால்ட் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா அந்த லென்த் வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்க்ரோனோமிக். அப்போ இட் இஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோலோனாமிக் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலான வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோலோனாமிக் வந்து ஈக்குவேஷன் ஃபார்முலா நம்மளால் எழுத முடியாது. அதை ஃபர்தராக நம்ம வந்து தொட வேண்டாம், அவ்வளோதான் விட்டுருங்க. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. அது ஒன்றுமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமினேஷனில் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. ஒரு மோஷன் கொடுத்துட்டு அல்லது ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான சிஸ்டம், ஹோலோனாமிக்கா நான் ஹோலோனாமிக்கா ஸ்க்ரோனோமிக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியோனாமிக்கா அப்படிங்கிறத வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் நீங்கள் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்படி தான் கேட்பாங்க. அதை வந்து வேறு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக? சரி, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை தவிர்த்துட்டு உபாத்யா புக்கு, கோல்ட்ஸ்டீனு, அரான் அந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த புக்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா இதுவே எனாஃப் தான் எக்ஸாமுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. x² + y² = a². இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்கிளில் சுற்றி வருதுங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளில் சுற்றி வருது அப்படின்னா அது ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹோலோனாமிக் அண்ட் ஸ்க்ரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஏன்னா அது வந்து அந்த ஏ வந்து மாறாது அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி ரொட்டேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் அண்ட் ஸ்க்ரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. Friends, particles restricted to move along the curve or the surface. அப்போ இந்த கர்வ் சர்ஃபேஸ்லேயே போகணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இருக்கு அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் தான் போகும். அதே மாதிரி வந்து பார்த்தா கர்வ்னா ஒரு ஒன் டைமென்ஷன் அப்படியே போகுது அப்படின்னா என்ன மீனிங், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் அண்ட் ஸ்க்ரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்கேஸ் இதை வந்து பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 2 போட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோலோனாமிக் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க, பார்ட்டிகல் பிளேஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியரில் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கிட்டு போதாங்க ஒரு ஆசிலேட் ஆகிட்டாங்க. அதாவது ஆசிலேட் மீன்ஸ் எங்கிட்டு போகுங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத முடியாது. அப்போ அதான் வந்து பார்த்தீங்கன்னா r² - a². ஃப்ரெண்ட்ஸ், இது r அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து நாட் ஏ ரேட், இது நம்ம ரேட்டா. அப்போ இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா r² - a². ஆக்சுவலாக எப்படி எழுதும் பார்த்தீங்கன்னா mod r² = a² தான். ஆக்சுவலாக நம்ம இது எப்படி எழுத முடியாது அப்படின்னா இந்த மாடல்ஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உபாத்யா புக்கில் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. அப்போ இது ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடியாது. சரியா? இப்போ நீங்கள் இந்த பக்கம் இது ஈக்குவல் டு போட்டு a² போட்டிங்க அப்படின்னா என்ன மீனிங்னா நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அதை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன மீனிங்னா இந்த மாதிரி தான் இருக்கும். r² - a² ≥ 0 அப்படிங்கிறத மீனிங். ஸோ இது வந்து இது நாட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடியாது. இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, நெக்ஸ்ட் another ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பார்ட்டிகல் மூவ் இன் எ ஸ்பெரிக்கல் கண்டெய்னர். நம்ம ஒரு கண்டெய்னர், ஸ்பெரிக்கல் கண்டெய்னர் ஒரு ஷெல், ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ரேடியஸ் ஆஃப் தி அந்த ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x² + y² + z² < r² இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுக்க முடியாது. நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. if the non-holonomic constraints expressible as f of
q, q dot, t is equal to 0 becomes a holonomic. Friends, இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு நான் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருப்போம். பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆல்ரெடி டைம் ஓத எடுத்திருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடியலங்கிறத நம்ம இதேமும் சரியா. அப்போ இந்த மாதிரி அதில் வந்து இது வந்துச்சு வச்சுக்கோங்களேன். எது வந்துச்சுன்னா அப்படின்னா வெலாசிட்டி கோஆர்டினேட்ஸ் உள்ள வந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து q அப்படிங்கிறது பொசிஷன். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எழுதியிருக்கேன். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறத நான் டீல் பண்ணவே இல்லை, அது பின்னாடி தான் வரும். ஏன் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் அண்டு வெலாசிட்டி. அப்போ அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது உள்ள வந்துச்சுனால என்ன மீனிங் அப்படிங்கிறீங்கன்னா அது வந்து டிஃபரன்ஷியபிளாக மாறிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரபிள், அதாவது இன்டெகிரபிள் கன்ஸ்டன்ட்ஸ் மாறும். அப்போ இன்டெகிரபிள் கன்ஸ்டன்ட்ஸ்ங்கிறது என்னது? இஸ் நத்திங் பட் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸ்ல நமக்கு வெலாசிட்டி கோஆர்டினேட்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது எதுவாக மாறும் அப்படின்னா ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸாக மாறிடும் அப்படிங்கிறத மீனிங். சரி, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இதுலேயே இந்த கன்ஸ்டன்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில குறைகள்லாம் இருக்குது. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி அக்கர். அப்போ அந்த மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பெர்பெண்டிகுலராக இருக்கும். நம்ம அதை எந்த பக்கம் ஹரிசாண்டல் நடக்கிறோம்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆச்சு. இந்த ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது என்ன பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா, அந்த நோ லாங்கர் டு இண்டிபெண்டன்ட். அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸா இண்டிபெண்டா இருக்காது. ஆனால் நம்ம இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இண்டிபெண்டா இருக்கணும். ஆனால் அப்படி இண்டிபெண்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் என்ன கொண்டு வருவோம் அப்படின்னா நம்ம ஒரு கோஆர்டினேட்ஸ் கொண்டு வருவோம். அதுதான் பாருங்க ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அதுதான் பாருங்க if the coordinates ரிங்கிறது என்ன மீனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மட்டும் தான் நான் q டாட் t அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா q அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா q அப்படிங்கிற டேர்ம் வந்து எதை மீன் பண்ணுன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை மீன் பண்ணுவேன். ஸோ அந்த இது இனிமேல் தான் வரும். சரி, அப்போ பாருங்க இஃப் த கோஆர்டினேட்ஸ் ஆர் நோ லாங்கர் இண்டிபெண்ட். அப்போ இந்த அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ங்கிறது எக்ஸ் ஒய் இஜெட் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நாட் நோ லாங்கர் இண்டிபெண்டன்ட். அப்படின்றது ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டாக இருக்கும். எக்ஸ் மாறிச்சுன்னா ஒய் மாறின மாதிரி டிபெண்டாக இருந்துச்சு அப்படின்னா மாறிடும். சரியா. ஸோ அப்போ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணுங்க we introduce the ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். சரி, அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். வெறுமனே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸை மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறது, அதை சால்வ் பண்ணணும்னா அப்போ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸாக இண்டிபெண்டாக இருக்காது. அப்போ டிபெண்டாக மாறிடுச்சுங்கிறதப்போ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்னா ஸோ வி இன்ட்ரடியூஸ் தி சம் கோஆர்டினேட்ஸ். அது பேர் தான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா q அப்படிங்கிற வேர்டு, அது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் q அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டி அப்படின்னா q டாட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ இது எல்லாமே பின்னாடி நெக்ஸ்ட் கேஸில் வரும். ஏன்னா இது எப்போ அதை ஏன் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக, அதாவது ரொம்ப நாளைங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா நோ லாங்கர் அந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணல வந்து இண்டிபெண்டாக இருக்காது. ஏன்னா இது மேபி உண்மையில கேட்கலாம் ஆகிட்டா. அப்போ இண்டிபெண்டாக இல்லாதப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் அப்புறம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இன்வால்வ் ஆகுறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு வரும்னா டி அலாம்பர்ட் பிரின்சிபல் அப்படி வரும். அந்த டி அலாம்பர்ட் பிரின்சிபல்ஸ் அகைன் வந்து நம்ம டெவலப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படியே ஒன்று வந்துடும். அந்த லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இது எல்லாமே ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸ் கீழே வந்துடும். சரி, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், டிபெண்டன்ட் ஆன் டைம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்முலா நம்மளால எழுத முடியுது. ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடிஞ்சாலேமோ அது என்ன பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக். அந்த லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸில் போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, கன்ஸ்டன்ட்ஸில் கூட ரெண்டு ப்ராப்ளம் தான் நம்ம சொல்லிட்டோம். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலே போதுமானது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உபாதியா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த ஃபார்முலா வச்சிருக்குது, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ரைட்டா. ஸோ இது எல்லாமே அந்த உபாதியா புக்லையும் சரி மற்ற புக் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலான கேஸ் வந்து இதில் வந்து கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட்ஸில் இது மட்டும் தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதாவது இது இந்த ஒரு ரோலிங் இருக்குல்ல, ரோலிங் ஆஃப் த டிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் எடிட் பண்ண இருக்குல்ல ரோலிங் ஆஃப் த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா நான் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடியாது. எது ரோலிங் டிஸ்க். அப்போ ரோலிங் டிஸ்க்னால இந்த ஒரு சரியோட உருட்டி விடுதோம் அப்படின்னா வந்து டைம் போது மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஹோலோனாமிக். அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன கன்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. இதுதான் ஒன் வேர்டு, வேறு எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. கேட்டா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.